தலைவர் ஸ்டாலின் அவர்களே, இது தேர்தல் ஆண்டு என்று நான் சொன்னேன். இந்த பேச்சினுடைய நகல் நான் வேண்டுமானால் அருமை தோழர் பாரதிக்கு அனுப்பி வைக்கிறேன். அது என்ன பெரிய நான் வழியோடு இருக்கிற பத்திரிகையாளர்களை வெளியில வந்து நான் சொன்னேன், எனக்கு தான் 234 எம்எல்ஏவில் நான் பேசுற பேச்சு மட்டும்தான் அங்க அனுமதிக்கப்படும். ஆனா அந்த குறிப்பு எனக்கு தரமாட்டாங்க, அந்த வீடியோ விஷயம் எனக்கு தரமாட்டாங்க. அப்ப நீங்க பாருங்க, இங்க எம்ஆர்எஃப் சேகர் வந்திருக்கிறார். எம்ஆர்எஃப் பிரச்சனை 70 நாளா நடந்துச்சு. சட்டமன்றத்தில் பேசினேன். தொழிலாளர் துறை அமைச்சரோடு நாளை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னேன். அதே மாதிரி தொழிலாளரோடு எம்ஆர்எஃப் அழைச்சி தொழிலாளர் துறையினுடைய முதன்மை செயலாளர் தொழிலாளர் துறை ஆணையரோட பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு ஒரு சுமூக தீர்வை நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. உங்களை மாதிரி 80 நாளா சேலம் தலாலாமைங்கிற ஒரு எலக்ட்ரானிக் நிறுவனம் அவங்க மாட்டு வந்தா வெளிநாட்டுல இருந்து கம்பெனியை தொடங்கினா அவங்க அனுமதியே இல்லாம மூடிட்டு போய் அவன் வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டான். அரசு இதுவரையில உங்களை மாதிரி போராடுகின்ற அவர்களை அழைத்து பேசல. இன்னைக்கு பசியும் பட்டினியும் இருக்கிறான். அவங்களுக்கு தீபாவளி இல்ல, உங்களுக்கு தீபாவளி இல்லாத மாதிரி பேசணும்னு சொன்ன உடனே சட்டமன்றத்தில் இன்றைக்கு அமைச்சர் பேச்சுவார்த்தை அவரோடு நடத்தியிருக்கிறார்கள் தலாமாவோடும் இன்றைக்கு தொழிலாளர். அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்க இடையில அந்த மந்திரி இந்த மந்திரி இந்த ஆளு அவரெல்லாம் அனுப்பாதீங்க. தயவு செய்து உங்களுடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் நீங்க ஆட்சிக்கு கொண்டு வரணும். எல்லாரும் உங்க கூடவே இருந்து நடிக்கிறாங்க. நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுகிறேன்.